அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி, எஸ்ஜிடி இந்த மாதிரி தமிழில் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமையும். ஏற்கனவே நம்ம நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அவர்களோட ஆசிரியர் குறிப்பை தெளிவாக விளக்கியிருக்கோம். அது வீடியோவில் இருக்குது, பார்க்காதவங்க அதை பாருங்கள். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, முடியரசன் அவர்களுடைய குறிப்புகளை நம்ம தெரிந்துக்க போகிறோம். டெய்லி ஒவ்வொரு ஆசிரியர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அப்போ நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். முடியரசன் அவர்களுடைய இயற்பெயர் துரைராசு. ஸோ முடியரசன் அவர்களோட இயற்பெயர் கேட்டாங்கன்னா துரைராசு. அவர் பிறந்த ஊர் மதுரை மாவட்டம். அதிலே இப்படி நல்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அவரோட இயற்பெயர் துரைராசா, அப்போ துறை வருதா, அப்போ அவர் மதுரை மாவட்டம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். மதுரை துறை வருது, இப்போ இயற்பெயர் துரைராசு. இப்படி கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. இவரோட பெற்றோர் பார்த்திங்கன்னா சுப்பராயன் சீதாலக்ஷ்மி. சுப்பராயன் சீதாலக்ஷ்மி. துரைராசு இயற்பெயர். முடியரசன் அவர்களுடைய பெற்றோர் சுப்பராயன் சீதாலக்ஷ்மி. இவர் 1920ஆம் வருடம் பிறந்திருக்காரு. அடுத்து இவரோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னா, முடியரசன் தந்தை பெரியாரிடத்தும் பேரறிஞர் அண்ணாவிடத்தும் பாவேந்தர் பாரதிதாசனிடத்தும் நெருங்கி பழகியவர். சரி, 3 பேர்ட்டையுமே நெருங்கி பழகியிருக்காரு. இவர் பாவேந்தர் பாரதிதாசனை ஆசானாக கொண்டு மரபு மாறாத கவிதைகளை எழுதியவர். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். ஸோ இவர் மெயினாக யாரை ஆசானாக கொண்டு மரபு மாறாத கவிதைகள் எழுதினார்னா, பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை தான் ஆசானாக கொண்டு மரபு மாறா கவிதைகளை எழுதியிருக்காரு. அடுத்து இவரோட பணிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பணிகள்னு பார்த்தோம்னா, அவர் காரைக்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியிருக்காரு. சிறந்த சொற்பொழிவாளர். இப்போ காரைக்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உயர்நிலைப் பள்ளியில் இவர் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. அவ்வளோதான் முக்கியம். அடுத்து அவருடைய எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முடியரசன் அவர்கள் எழுதிய நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முடியரசன் எழுதிய நூல்கள் முடியரசன் கவிதைகள், பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம் முதலியன. அப்போது முடியரசன்னா முடியரசன் கவிதைகள், அது ஈஸியாக வச்சுக்கிங்க. பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். அதுக்கப்புறம் இவர் சாகித்ய அகாடமி இவரோட கவிதைகளை ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் மொழிபெயர்த்து சாகித்ய அகாடமியை வெளியிட்டிருக்காங்க. ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் இவர் எழுதிய கவிதைகளை மொழிபெயர்த்து சாகித்ய அகாடமியை வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் 1966ஆம் ஆண்டு இவர் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசினை பெற்றுள்ளது. 1966 இவர் தமிழக அரசோட பரிசை பெற்றிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, 1966ஆம் ஆண்டு இவர் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசை பெற்றது பார்த்து முடிச்சிட்டோம். பரம்பு மலையில், இது முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க, பரம்பு மலையில் நடந்த விழாவில் இவர் கவியரசு, முடியரசன் தானே இவரோட பட்டம். அப்போ அந்த கவியரசு அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுத்துருக்காரு அப்படின்னா, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். எங்கன்னா பரம்பு மலையில் நடந்த விழாவில். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இவர் கவியரசு, இவரோட பட்டம் கவியரசு. அப்போ இவர் இந்த கவியரசுங்கிற பட்டத்தை இவர் யார் மூலமாக வாங்கிக்கிட்டார் அப்படின்னா, தவத்திரு குன்றக்குடி அடிகளார். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இவர் பெரியார் இடத்துல பேரறிஞர் அண்ணாவிடத்துலையும் பாவேந்தர் பாரதிதாசன் இடத்துல நெருங்கிய நட்பு பழகியவர்னு. அதனால் பெரியாரோட கருத்துக்களால் நிறையா ஈர்க்கப்பட்டிருக்காரு. இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இவர் தமிழை தெய்வமா, தாயா, தந்தையா, காதலியா, மகனா இப்படி நினைத்து தான் நிறையா பாடல்கள் பாடினது. இது இவரோட ஸ்பெஷாலிட்டி, அதாவது சிறப்பு. கீழே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீள்மொழி என் செவி சேருகையில் நெஞ்சில் நேரும் மகிழ்வினை யாதுரைப்பேன், என்னுயிர் மூச்சென ஆனவனே எனக்கு எதுக்கடா அந்த மேலுலகம் அப்படின்னு தமிழை யாருக்கு எதவாக நினச்சி பாடுறாருன்னா, தமிழை தன்னோட மகனாக கருதி பாடின பாட்டு தான் இது. இப்போ நீள்மொழி என் செவி சேருகையில் அப்படிங்கிற பாட்டு முடியரசன் அவர்கள் தமிழை தன் மகனாக கருதி பாடிய பாடல். அவ்வளோதாங்க இதில் முக்கியம். முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. அவர் மதுரை மாவட்டம். அவரோட பட்டங்கள் பட்டம் கவியரசு. அதை குன்றக்குடி அடிகளார் அவர்கள் வழங்கியிருக்காரு. இவர் எழுதின நூல்கள் பார்த்திங்கன்னா, முடியரசன் கவிதைகள், பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவ்வளோதான், இதனால் நோட் பண்ணிக்கோங்க. 1966ஆம் ஆண்டு இவரோட கவிதை நூல் தமிழக அரசின் பரிசை பெற்றுள்ளது. அவ்வளோதான். நீ அடுத்து இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஆத்தரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.